எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காய் ஒன்று வெண்டைக்காய். ஆனால் அதை கட் பண்ணும்போது நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ வந்து அதோட பிசுபிசுப்பு. அது கட் பண்ணும்போதே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். கத்தியோ அருகாமனையோ 2 வெட்டுறதுக்குள்ளாரவே ரொம்ப பிசுபிசுன்னு ஆகிடும். அடுத்த வெண்டைக்காயெல்லாம் வெட்டுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம. அந்த மாதிரி பிசுபிசுப்பே இல்லாமல் வெட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. உங்கள் கத்தி அருகாமனையில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப்பு 2 சைடும் விட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெண்டைக்காய் வெட்டும்போது எவ்வளோ 1 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் வெட்டினாலும் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பே இருக்காது. நீங்கள் லெமன் தான் தேய்க்கணும் இல்லை, லெமன் தோல் இருந்தால் கூட போதும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் ஒரே நேரத்தில் இவ்வளோ வெண்டைக்காயை வெட்டுறேன், ஆனாலுமே அந்த பிசுபிசுப்பு கொஞ்சம் கூட இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போட்டு அடுத்த டிப்ஸையும் பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன வலையில் வச்சு சூப்பரான ஒரு கிச்சன் டிப். நம்ம அடுப்பில் இருந்து சூடாக சமைச்ச பாத்திரத்தை இறக்கி வைக்கும்போது டைல்ஸோ இல்லைனா டைனிங் டேபிளோ வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வலையில் இந்த மாதிரி கீழே வச்சு அது மேலே நீங்கள் சூடாக சமைச்சதை வைக்கும்பொழுது தரையோ இல்லைனா டைனிங் டேபிளோ வீணாகாமல் இருக்கும். பாத்திரம் கீழேயும் சாயாது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். ரொம்ப சுமாரான சாம்பாரை கூட சூப்பர் சாம்பாராக மாற்றுறதுக்கு ஒரு செம்ம ஐடியா சொல்லட்டுமா? சாம்பார் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அதில் ஒரு தாளிப்பு சேர்ப்போம்ல. கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயம்லாம் சேர்ப்போம்ல. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்து தாளித்து சாம்பாரில் சேர்த்து கலக்கி பாருங்களேன். வாசனையே சும்மா கம்ம கம்மன்னு இருக்கும். டேஸ்ட்டு அல்லும். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். ஒரே நிமிஷத்தில் 1 கிலோ கோஸை இதே மாதிரி நல்லா நைஸாக வெட்டணுமா? கோஸ் எடுத்து அதை வந்து உங்கள் கையில் பிடிக்கிற அளவுக்கு கட் பண்ணிடுங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் பஜ்ஜி சீவுறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு மனம் இருக்கும். அது இல்லைனாலும் பரவாயில்ல, கேரட் துருவுறதுலேயே அப்படி ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வச்சு கோஸை எப்பயும் போல் பஜ்ஜி சீவுற மாதிரி ஃபுல்லாக சீவி எடுத்துட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்ல பூவாக உதிரியாக வந்துடும். கோஸ் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இதை வந்து ஃப்ரைட் ரைஸில், நூடுல்ஸில் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது போட்டிருக்கிறதே தெரியாது. குழந்தைங்களுக்கும் அதோட சத்து முழுமையாக போய் சேரும். இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பார்க்கலாம். புதுசாக வாங்குகிற பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்கரை ரொம்ப ஈஸியாக ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி அது மேலே நான் இந்த புதுசாக வாங்கின தோசைக்கல்லை வைக்கிறேன். கல் கொஞ்சம் சூடானதோ அந்த ஸ்டிக்கரை லைட்டாக எடுத்து பாருங்கள். ஸ்டிக்கர் ரொம்ப ஈஸியாக அதில் அந்த வெள்ளை வெள்ளை ஒட்டாமல் அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள். ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கான அச்சே இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த தட்டில் இருக்கிற ஸ்டிக்கரை நான் எடுக்கிறதுக்கு இதை நம்ம ஸ்டவ்வில் வைக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம ஹேர் ட்ரையர் இருக்கும்ல, அதை எடுத்து நல்லா அதை சுற்றி ஸ்டிக்கரை சுற்றி நல்லா ஹீட் காமிச்சிங்கன்னா கீழே அந்த ஒயிட் இல்லாமல் நல்லா அழகாக வந்துடும். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை, பருப்பு ஃபுல்லாக வெளியே சிந்திடும். அதுக்கு டிஷ்யூ பேப்பரில் ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு விசில் போடுறதுக்கு முன்னாடி அதை வச்சுட்டு அது மேலே விசில் போடும்போது சிந்துற பருப்பு ஃபுல்லாகவே டிஷ்யூ பேப்பர்லேயே நின்று நம்மளும் அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். குக்கர் மூடியும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். க்ளீன் பண்ணவும் ரொம்ப ஈஸி. டிஷ்யூ பேப்பர் இல்லாதவங்க சாதாரண நியூஸ் பேப்பரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ அடுத்துட்டு இப்போ போய் பார்க்கலாமா? இந்த மாதிரி இருக்கிற தோசைக்களை உங்களுக்கு இந்த மாதிரி பலன்னு மாற்றணுமா? நீங்கள் எவ்வளோ தேய்ச்சி பார்த்தாலும் போக மாட்டேங்குதா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. அது மேலே உங்களோட தோசைக்களை இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக கல் சூடானதுக்கப்புறமா உங்கள் பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் அப்படி இல்லைனா சோப்பு அதை தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் நார் வச்சு ரொம்ப லைட்டாக தேய்ச்சாவே அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே வந்துடும். இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ லைட்டாக தான் தேய்க்கிறேன், அதுக்கே எல்லாமே நீட்டாக வந்துருச்சு. இப்போ கைப்பிடி பக்கம் தேய்க்கிறதுக்கு உங்கள் தோசைக்கல்ல இந்த மாதிரி ஒரு திக்கான துணி வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கைப்பிடியும் நல்லா சுத்தமாயிடுச்சு. இப்போ கல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்கள் சிங்கில் வச்சு நீங்கள் எப்பயும் போல் வாஷ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் தோசைக்கல் நல்லா பலன்னு புதுசு மாதிரி மாறிடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி அதில் வந்து கொஞ்சம் வெங்காயத்தையோ அப்படி இல்லைனா ஒரு 2 முட்டை ஆம்லெட்டை போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா தோசை நல்லா சூப்பராகவே வரும் எப்பயும் போல். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்க்கு போகலாம். நம்ம எல்லோரும் பருப்பு வடை செய்யும்போது பருப்பு கொஞ்சம் கொரன்னு தான் அரைக்கணும்.
ஆனால் சில நேரம் நம்மளுக்கு அதுவே கொஞ்சம் தண்ணியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவோ இல்லைனா ரவையவோ அது கூடவே சேர்த்து பிசைஞ்சு வடை தட்டி சுடும்போது எண்ணெயும் ரொம்ப ஜாஸ்தியாக குடிக்காது, வடையும் ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப ஒரு புதுமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொன்ன அத்தனை டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் வித் முத்து சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.